அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, ரஜப் மாதத்தில் விசேடமான ஏதும் அமல்கள் இருக்கிறதா என்று நாங்கள் பார்ப்போம். ரஜப் மாதத்தை பொறுத்தவரையிலே நாம் ஏற்கனவே சொன்னது போன்று அது யுத்தம் தடை செய்யப்பட்ட மாதம். இந்த மாதத்துக்கென்று விசேடமான ஏதாவது அமல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்களா என்று பார்த்தால் அப்படி எதுவும் கிடையாது. பொதுவாக ஒரு காலம் சிறப்பானது என்றால் அது எப்படி அது சிறப்பிக்கப்பட வேண்டுமோ அப்படித்தான் நாம் சிறப்பிக்க வேண்டும். அதிலே நாம் நினைத்தது போன்று அதனை சிறப்பிக்க முடியாது. சில காலங்களிலே எவ்வாறான அமல்களை நீங்கள் அதிலே செய்யுங்கள் என்று மார்க்கம் எங்களுக்கு சொல்லுகிற பொழுது நாங்கள் அதிலே எவ்வாறான அமல்களையும் அதிகமாக செய்து நன்மையை பெற்றுக்கொள்வோம். சில காலங்களை பொறுத்தவரையில் இதில் இந்த அமல் சிறந்தது என்றால் நாங்கள் அந்த அமலைத்தான் செய்ய வேண்டும். உதாரணமாக வெள்ளிக்கிழமை சிறந்த நாள், அதற்காக வெள்ளிக்கிழமையிலே நாம் அது சிறப்பானது என்பதற்காக நோன்பு பிடிக்க முடியாது. நபியவர்கள் அதை தடை செய்திருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை இரவிலே, வெள்ளிக்கிழமை சிறந்த நாள், வாரத்திலே சிறந்த நாள் என்பதற்காகவே அந்த இரவிலே நாங்கள் விசேடமாக நின்று வணங்க முடியாது. அதை நபியவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். எனவே ஒரு மாதம், ஒரு காலம், ஒரு நேரம் சிறப்பானது என்று சொல்லும் பொழுது அதிலே நாங்கள் எப்படி அந்த சிறப்பை பேண வேண்டுமோ அப்படித்தான் பேண வேண்டும். மார்க்கம் காட்டுகிற வழிகாட்டலின் முறையிலே தான் நாங்கள் அதனுடைய சிறப்பை பேண வேண்டுமே தவிர நாம அதிலே சிறப்புகளை உருவாக்க முடியாது, நாம அதிலே அமல்களை உருவாக்க முடியாது. அது இஸ்லாம் எங்களுக்கு தடை செய்திருக்கிறது. உதாரணமாக ஜாஹிலியா காலத்திலே அத்தீரா என்கின்ற ஒரு பலிப்பிராணியை அறுக்கக்கூடிய வளமை இருந்தது ரஜப் மாதத்திலே. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அது கிடையாது. இஸ்லாம் அதை தடை செய்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், ரஜப் மாதத்திலே நாங்கள் ஜாஹிலியா காலத்திலே இவ்வாறு அறுத்து பலியிடுவோம், நீங்கள் எங்களுக்கு என்ன ஏவுகிறீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இத்பஹூ ஃபீ ஐயி ஷஹரின் கான், எந்த மாதத்திலாவது நீங்கள் அறுத்து பலியிடுங்கள். எனவே ரஜப் மாதத்துக்கண்டு விசேஷம் கிடையாது, எந்த மாதத்தில் நீங்கள் அறுத்து பலியிடலாம். ரஜப் மாதத்தில் தான் உங்களுக்கு வசதி ஏற்பட்டால் அதிலே அறுத்து பலியிடலாம். அதற்கு முன்னால் அல்லது பின்னால் ஏற்பட்டால் அந்தந்த மாதங்களிலே உங்களுக்கு வசதிக்கேற்ப நீங்கள் அறுத்து பலியிடுங்கள். ரஜப் மாதத்துக்கண்டு விசேடம் கிடையாது என்பதை நபி அவர்களுடைய இந்த ஹதீஸிலே நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதேபோன்று இந்த மாதத்திலே சிலர் நோன்பு பிடிப்பார்கள் அதிகமாக. என்றால் இது ஒரு கண்ணியமான சங்கையான மாதம் என்பதற்காக. இந்த மாதத்திலே நோன்பு பிடிக்குமாறு நபி அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்களா? காட்டவில்லை. எந்த ஒரு சஹீஹான ஹதீஸிலும் கிடையாது. ஷாபான் மாதத்திலே நபி அவர்கள் அதிகமாக நோன்பு பிடித்திருக்கிறார்கள். ஆனால் ரஜப் மாதத்திலே அவ்வாறு நோன்பு பிடிப்பதற்கு எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸும் கிடையாது. அதே நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ரஜப் மாதத்திலே நோன்பு பிடிப்பவர்களை அவர்களுடைய கைகளுக்கு அடித்து உணவை உண்ணுமாறு சொல்லுவார்கள். உணவிலே அவர்கள் கையை வைக்கும் வரையிலே அவர்களுடைய கைக்கு அடிப்பார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். என்ன சொல்வார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? குலு ஃபஇன்னமா ஹுவ ஷஹ்ருன் கானத் துஅظிமுஹுல் ஜாஹிலிய்யா, இந்த மாதம் ஜாஹிலிய கால மக்கள் கண்ணியப்படுத்துகிற மார்க்கம். எனவே ஜாஹிலிய காலத்திலே ரஜப் மாதத்தை கூடுதலாக கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படியான கூடுதல் கண்ணியம் அந்த மாதத்திற்கு இல்லை என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். யுத்தம் தடை செய்யப்பட்டிருக்கிறது, பாவத்தை நாம் அதிலே தவிர்த்து கொள்ள வேண்டும். எல்லா மாதத்திலும் நாம் பாவம் செய்யக்கூடாது. சங்கையான மாதத்திலே கூடுதலாக நாங்கள் அதிலே தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள். காரணம், அல்லாஹு தஆலா அந்த மாதத்திலே உங்களுக்கு நீங்கள் அநீதி இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி இருப்பதன் காரணமாக. அதல்லாமல் அதிலே கூடுதலான ஒரு அமலை இஸ்லாம் எங்களுக்கு காட்டித்தரவில்லை. ஆனால் நாங்கள் நிறைய பார்க்கிறோம், இந்த மாதத்திலே ஏதாவது ஒரு விசேஷமான நிகழ்வு நடந்திருக்கிறதா என்பதை பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே ஆரம்பத்திலே பிறந்தார்கள் என்றும், நபி அவர்கள் இந்த மாதத்திலே 27வது நாள் நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்றும், இந்த மாதத்திலே 25வது நாள் நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்றும், இந்த மாதத்திலே 27லே நபி அவர்கள் மிஅராஜ் போனார்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் போனார்கள் என்றெல்லாம் செய்திகள் இருக்கின்றன. இவை எல்லாமே ஆதாரமற்ற செய்திகள், பலவீனமானவை. இதற்கு உறுதியான எந்த ஆதாரமும் கிடையாது. இந்த மாதத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்றார்களா என்று கேட்டால், நபி அவர்கள் மிஅராஜ் சென்றதிலே பல கருத்துக்கள் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வலிலே மிஅராஜ் சென்றதாக ஒரு செய்தி இருக்கிறது.
ரஜபிலே சென்றதாக இருக்கிறது, ரமதானில் என்று இருக்கிறது, ஷவ்வாலில் என்று இருக்கிறது, துல்காதா, துல்ஹிஜ்ஜா. இதில் எதை நாங்கள் எடுப்பது? எல்லாமே பலவீனமானது, எதிலும் ஆதாரம் இல்லாத செய்திகள். எனவே நபி அவர்கள் இந்த மாதத்திலே மேராஜ் போனார்கள் என்பது ஆதாரமற்றது. நபி அவர்கள் இந்த மாதத்திலும் போயிருக்கலாம், வேறு மாதத்திலும் போயிருக்கலாம். சரி, இந்த மாதத்தில் தான் போனார்கள் என்று வைத்து கொண்டாலும் அதற்கு எந்த ஒரு விசேடமும் கிடையாது. அப்படி விசேடம் இருந்தால் சஹாபாக்கள் அதை பேணியிருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதிலே கவனம் எடுத்திருப்பார்கள். மேராஜ் போனது உறுதியானது. மக்காவிலே இருக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அதிலே பல சம்பவங்கள் நடந்தது. அதிலே மாற்று கருத்துக்கு எந்த ஒரு அணுவளவும் இடம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் போனார்கள். யார் அதை மறுக்கிறார்களோ அவர்கள் முஸ்லீம்கள் கிடையாது. அதே நேரத்தில் அது இந்த நாளில் தான் நடந்தது என்று எந்த ஒரு உறுதியான பதிவும் இல்லை. அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான்? அதை மறைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே கவனம் எடுக்கவில்லை. அதிலே விசேடம் இருக்குமாக இருந்தால் நபி அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருப்பார்கள், அதிலே நோன்பு பிடித்திருப்பார்கள், அதிலே விசேடமாக தொழுகை தொழுதிருப்பார்கள். நபி அவர்களோ சஹாபாக்களோ எந்த ஒரு வழிகாட்டலும் அதிலே எங்களுக்கு தரவில்லை. எனவே அவர்கள் இதனை பேணவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எனவே ரஜப் மாதத்தில் 27 நாம் விசேடமாக மேராஜ் கண்டு நோன்பு பிடிப்பதோ அல்லது விசேடமாக அதிலே நின்று வணங்குவதோ மார்க்கம் தடை செய்த பித்அத். அதனால் எங்களுக்கு நன்மை கிடைக்கப் போவதில்லை, எங்களுக்கு அதற்கு பாவம் தான் கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத். எங்களுடைய இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை யார் உருவாக்குகிறார்களோ அது மறுக்கப்படும். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத். யார் இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒரு அமலை செய்கிறாரோ அது மறுக்கப்படணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அது மார்க்கத்திலே இல்லாத அமல். நாங்கள் பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? கைகளை அடித்து நோன்பை விட வைத்தார்கள். ஏனென்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூர நோக்குள்ளவர்கள், தூர சிந்தனை உள்ளவர்கள். எனவே இந்த ஜாஹிலியா கால மக்கள் மதித்ததை போன்று இந்த மாதத்தை இவர்கள் மதித்துவிடக்கூடாது, அதற்கு இல்லாத மதிப்பை கொடுக்கக்கூடாது, அதிலே இல்லாத அமலை உருவாக்கக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்ன ஹைரல் ஹதீதி கிதாபுல்லாஹ். ஒவ்வொரு உரையிலும் குத்துபாவிலும் நபி அவர்கள் என்ன சொல்வார்கள்? பேச்சிலே சிறந்த அல்லாஹுடைய வேதம் குர்ஆன், அல்லாஹுடைய கலாம். வஹைரல் ஹுதா ஹுதா முஹம்மதின். நேர் வழிகளிலே வழிகாட்டல்களிலே சிறந்தது முஹம்மதுடைய வழிகாட்டல். எங்கே இதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் இருக்கிறதா சகோதரர்களே? தொடர்ந்து என்ன சொன்னார்கள்? வஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா வஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா. காரியங்களிலே மிக மோசமானது புதிதாக உருவாக்கப்படுபவை. மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்படுபவை மிக மோசமான செயல்பாடுகள். வகுல்லு பித்அத்தின் தலாலா. எல்லா பித்அத்துக்களும் வழிகேடு என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்தும் பித்அத். இன்னொரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், மன் யஇஷ் மின்கும் பஅதி ஃபஸயர இக்திலாஃபன் கஸீரா. எனக்கு பிறகு நீங்கள் யார் வாழ்கிறீர்களோ அதிகமான கருத்து வேறுபாடுகளை பார்ப்பீர்கள். அப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஃபஅலைக்கும் பிசுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன். என்னுடைய வழிமுறையையும் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய வழிமுறையையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். தமஸ்ஸகு பிஹா. உறுதியாக நீங்கள் அதை பிடித்துக் கொள்ளுங்கள். வஅத்து அலைஹா பின் நவாஜித். தொடர்ந்து நபி அவர்கள் இன்னும் உறுதிப்படுத்துகிறார்கள், என்னுடைய வழிமுறையும் ஹலீஃபாக்களுடைய நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய வழிமுறையையும் உங்களுடைய கடைவாய் பற்களால் இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். வ இய்யாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர். மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்படக்கூடிய விடயங்களை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ. புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்தும் பித்அத்துக்களாகும். வகுல்லு பித்அத்தின் தலாலா. எல்லா பித்அத்துக்களும் வழிகேடாகும் என்று நபி அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதத்திலே நாம் இல்லாத வணக்க வழிபாடுகளை உருவாக்கக்கூடாது. முன்னர் காலத்திலே சிலர் இந்த மாதத்திலே ஸலாத்துர் ரகாயிப் என்ற ஒரு தொழுகையை உருவாக்கியிருந்தார்கள். இதை அதிகமான இமாம்கள் கண்டித்திருக்கிறார்கள். ஷாஃபி மதுஹபைச் சேர்ந்த இமாம் நவவி ரஹிமஹுல்லா, இப்னு ஹஜர் அல் ஹைதமி போன்ற அறிஞர்கள் மிக கடுமையாக இது மோசமான பித்அத் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு அமல், ஒரு தொழுகை, அதனை மோசமான பித்அத் என்று அவர்கள் ஏன் சொல்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டாத ஒரு விடயம், நபி அவர்கள் வழிகாட்டாத ஒன்றை அது நல்லது நாங்கள் நல்ல நோக்கத்துக்கு செய்தாலும் அது மார்க்கத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதத்தை நாங்கள் மதிக்க வேண்டிய முறையிலே மதிப்போம். இந்த மாதத்திலே இல்லாத பித்அத்துக்களை நாங்கள் உருவாக்கி நன்மை என்ற பெயரிலே பாவங்களை செய்யாமல் அல்லாஹு தாலா எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.